ஹாய் டார்மிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம்ஸ் டு அமுஸ் ஃபேன்ஃபிக். இந்த எஃப்எஃப் யாருக்கு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வீக்கு சிஓ காதல் கதை எஃப்எஃப் போஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, அதில் நிறைய பேர் வந்து இதோட ஸ்பெஷல் பார்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்பெஷல் பார்ட் வீடியோ. ஓகேடா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எஃப்எஃப் எதோட முடிச்சிருந்தோன்னா, நீங்களும் வியூ காரில் போயிட்டுருப்பீங்க. அப்போ நீங்கள் கிட்ட சொல்லுவீங்க அந்த லெட்டர் நான் எழுதலட்டாங்க அப்படின்னு. அதுக்கு அவருமே வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி அந்த உண்மையெல்லாம் தெரியும், என் மேலேயும் தப்பு இருக்குது, நான் உங்ககிட்ட வந்து அதுக்கப்புறம் பேசவே இல்லை அப்படின்னு அவரும் சொல்லியிருப்பாரு. அப்படியே நீங்கள் 2 பேரும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருப்பீங்க. இதோட தான் நம்ம லாஸ்ட் ஒன் ஷாட் முடித்தோம். அதோட ஸ்பெஷல் பார்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உங்களை அப்படியே உங்கள் வீட்லேயும் ட்ராப் பண்ணியிருப்பாரு. ஓகே சார், இப்போ நான் கிளம்பட்டா? என்ன ஒயன், எதுக்கு இந்த சார் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? அப்புறம் உங்களை எப்படி சார் நான் கூப்பிடுறது? ஒயன் போதும் இந்த சார் அதெல்லாம். நீங்கள் ஸ்கூலில் என்ன எப்படி கூப்பிட்டீங்களோ அதே மாதிரி கூப்பிடுங்க. ஸ்கூலில் உங்களை எப்படி கூப்பிட்டா? ஆ, அண்ணான்னு அப்படியா? ஆ, அப்படிதான். சரிம்மா தங்கச்சி, நீ போயிட்டு வா, பார்த்து நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்துரு. தேவங்க என்னது தங்கச்சின்ட்டு? அப்புறம் நீங்கள் மட்டும் அண்ணா சொல்லலாம், தங்கச்சின்னு சொல்லக்கூடாதா என்ன? ஆ சரி, சொல்லிக்கோங்க. ஆனால் தங்கச்சி அக்கான்னு சொல்லிட்டு கிட்ட ஏது வந்தீங்க, கொன்னே போட்டுருவேன். ஒழுங்கா நீங்கள் என் பேரை சொல்லியே கூப்பிடுங்க, அதுவே ஓகே தான் எனக்கு. அதை விட்டுட்டு தங்கச்சி அதெல்லாம் வேணாம். அப்போ நீயும் என்னை சாருன்னு கூப்பிடாத, என் பேர் சொல்லி கூப்பிடு. நானும் உன் பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான் எப்படி உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவேன், அதுவும் ஆஃபீஸில் எல்லாத்து முன்னாடியும்? தேவங்க அப்படின்னா என்ன ஆகுறது? அதுக்கு அது என்னோட ஆஃபீஸ் வயன். நான் நினச்சேன்னா இப்போவே அங்கே வேலை செய்கிற எல்லார்ட்டையும் வேலையை விட்டு நிறுத்த முடியும். ஓ, அப்புறம் வேலையை விட்டு நிறுத்திட்டு வெறும் கம்பெனியை வச்சுட்டு என்ன ஓட்ட போகிறீங்களா? இந்த வாய்க்கு ஒரு குறைச்சலும் இல்லை சார். மறுபடியும் மறுபடியும் சாரு சாருன்ட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன், சொல்கிற வாய் அப்படியே இழுத்து வச்சு என்ன பண்ணுவீங்க? இப்போ எதுக்கு ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிற? ஆ இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க இழுத்து வச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, காரை விட்டு இறங்கு. வீடு வந்தாச்சு, இன்னும் காருக்குள்ளேயே உட்காந்துட்டு என்ன பண்ணுற? ஏன் தேவங்க துரத்தி விட்டுட்டே இருக்கீங்க? நானே உங்களை இவ்வளோ வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். அதுவும் ஆஃபீஸில் திட்டு வாங்கிட்டே தானே இருந்தேன். இப்போ தான் காரில் வரும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன், அதுக்குள்ளே என்னை மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களை நான் எப்படி நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறது? கல்யாணம் பண்ணக்கப்புறம் ஏதாவது சண்டை வந்து திடீர்னு வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்போ என்ன பண்ணுவேன் நான்? ஏய், என்ன கல்யாணம்லாம் பேசிகிட்டு இருக்க? நான் உன்னை எப்போ சொன்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு? அப்போ இல்லையாட்டையா? இல்லையே, நான் உங்ககிட்ட சொன்னேனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு? ஏதோ நீ அந்த தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சுது, பிடிச்சிருந்தது, சரி கொஞ்ச நாள் டேட் பண்ணலான் தான் இவ்வளோ நேரம் பொறுமையாக பேசிகிட்டு இருந்தேன். நீ என்னன்னா ஒட்டுக்க கல்யாணம்லாம் சொல்கிற? அதெல்லாம் செட் ஆகாது வயன். ஏன் ஏன் செட் ஆகாது? செட் ஆகாமலா இவ்வளோ நாள் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் இங்கே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் அப்ராடில் ஸ்டடீஸ், அங்கே இருக்க பிஸ்னஸை பார்த்துட்டு இருந்தேன். இப்போது அப்பானால் முடியல, ஓகே நம்ம அந்த பொசிஷனை டேக் ஓவர் பண்ணலான்னு சொல்லி வந்தேன். அவ்வளோதானே தவிர இதில் உனக்காக வெயிட் பண்ணதெல்லாம் எதுவுமே இல்லையே. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு காலையில் நான் உன்னை நம்ம ஆஃபீஸில் பார்க்கலைன்னா எனக்கு நீ எங்கே இருக்குன்னு கூட தெரிஞ்சிருக்காது. இதில் எப்படி நீ சொல்கிற நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு? அப்போது நீங்கள் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னது எல்லாமே பொய்யாட்டையா? என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. ஹே லூஸு, நம்பிட்டியே என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா விளையாண்டேன் அவ்வளோதான். உங்களுக்கு எத்தத்தில் விளையாடுறதுன்னு விவஸ்தையே இல்லை டைம். போங்க, நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு நாளைக்கு ஆஃபீஸில் வந்து என்கிட்ட பேசிடாதீங்க. நான் கிளம்புறேன். நான் இப்போ சொல்கிறேன், நான் கோவமாக கிளம்புறேன். நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க, டெக்ஸ்ட் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் எது பண்ணாலும் எடுக்கவும் மாட்டேன். வேணா உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும், இப்போவே சொல்லிட்டேன். அப்புறம் நைட்டெல்லாம் கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது,
அதெல்லாம் பண்ணி என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னை கஷ்டப்படுத்துனீங்கள்ல, உங்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியணும். நான் ரிப்ளைவே பண்ண மாட்டேன். நான் கிளம்புறேன். ஓ, அப்போது மேடம் என் மேலே கோவமாக இருக்கீங்க? ஆமாம், கோவமாக தான் இருக்கேன். இப்படிலாம் பண்ணால் எந்த பொண்ணுக்கு கோவம் வராது? எந்த பொண்ணாக இருந்தாலும் கோவப்படுவா. கோவப்பட்டால் தான் அவள் பொண்ணு. அப்போ ஓகே தான். எனக்கும் ஒரு வேலை மிச்சம். நான் நைட்டெல்லாம் கண் முழிச்சு டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கணுங்கிற அவசியம் இருக்காது பாருங்க. டேன், நான் ஒன்று சொல்லிட்டா, இந்த பாசமாக பேசுறது, பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசுறது, அந்த மாதிரி எங்கேயாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டாலாம் போய் நீங்கள் சேர்ந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சுத்த ஆன்டி ரொமான்டிக். ஸ்கூல்லையாவது கொஞ்சம் அங்கங்கே ரொமான்ஸ் இருந்தது. இப்போ என்னென்னா ரொமான்ஸ்னால் என்னன்னே தெரியாத ஒரு கல் மாதிரி ஆயிட்டீங்க. போங்க டேம். எனக்கு உங்கள் கூட பேசினா எச்சா கோவம் தான் வருது. நான் போகிறேன். ஹே ஓயன், அப்போ போகிறதுக்கு முன்னாடி இதையும் கேட்டு போங்க. நாளைக்கு புதுசாக எனக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க நான் படித்த ஸ்கூலில் என் கூட படித்த ஒரு பொண்ணு. பொண்ணா? ஆ, பொண்ணு. பிஏ மேக்ஸிமம் பொண்ணாக தானே இருப்பாங்க. சரி, என்னவோ பண்ணிக்கோங்க. ஒரு பொண்ணை அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க, 2 பொண்ணை வச்சுக்கோங்க, எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க. உங்கள் கம்பெனி, உங்கள் அசிஸ்டன்ட்ஸ். அது பொண்ணாக இருந்தால் என்ன, பையனாக இருந்தால் எனக்கு என்ன? நான்லாம் அதை பற்றி எதுவும் கேட்க மாட்டேன். நான் கிளம்பிட்டா? ஓகே, கிளம்புங்க. பாய். பாய். நீங்களும் இப்போ உங்கள் ரூமுக்கு வந்துடுறீங்க. வியும் அவரோட வீட்டுக்கு போயிருப்பாரு. அவர் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுவாரா இல்லை கால் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்கள் ஃபோனை பார்த்துட்டு. ஆனால் ஒரு டெக்ஸ்ட்டும் வரல, ஒரு காலும் வரல. நீங்களே சரி நம்மளே கால் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. என்ன வயன்? தூங்கலையா? ஆல்ரெடி நைட்டு 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனதே லேட்டு தானே. தூங்காமல் என்ன பண்ணுறீங்க? என்ன, தூங்கிட்டீங்களா? ஆமாம், தூங்கிட்டேன். நாளைக்கு ஒர்க் இருக்குல்ல. எப்படிட்டே உங்களுக்கு தூக்கம் வருது? ஒரு சந்தோஷமே இல்லையா உங்ககிட்ட? இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு என்னை பார்த்துருக்கீங்க, ப்ரப்போஸ்லாம் பண்ணீங்க. அதெல்லாம் எந்த ஃபீலிங்ஸும் இல்லாமல் எப்படி தூக்கம் வருது? அதெல்லாம் அப்போவே நான் ஃபீல் பண்ணி முடிச்சிட்டேனே. இப்போ தூக்கம் வந்ததுன்னு சொல்லி தூங்குறேன். டேங், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு தான். நானும் பொறுமையாக இருக்கணும்னு பார்க்குறேன். என்னை டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்டாக மாற்றிடுவீங்க போல். தயவு செஞ்சு ஃபோனை வைங்க வயன். தூக்கமாக வருது, நான் தூங்கணும். ரொம்ப சந்தோஷம், தூங்குங்க. ஏன் எனக்கு மட்டும் தூக்கம் வராதா? அதெல்லாம் விட்டுட்டு நான் கால் பண்ணுறேன்ல. உங்களுக்கும் தூக்கம் வந்தால் தூங்குங்க. தூக்கம் வரலைன்னா ஏதாவது புக்கு படிங்க, நல்லா தூக்கம் வரும். ஆனால் என்னால் விட்டுருங்க. போடா லூஸு. ஆ, என்னது? ஒன்றும் இல்லையா. சரி, நான் போட்டான்னு சொன்னேன். ஓகே வயன். குட் நைட். குட் நைட். இப்போ நீங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்களே பேசிகிட்ருக்கீங்க. அவனுக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தான் ஸ்கூல் டைம்லாம். ஒரு வேளை ஃபாரின் போய் மாறிட்டானோ? இதில் வேற நாளைக்கு அவங்க கூட படித்த பொண்ணு பிஏவாக ஜாயின் பண்ண போகுது. இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்கணுமோ கடவுளே. அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஇஓவாக மட்டும் இருந்தால் போதுமா? ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு புலம்பிட்டு டயர்ட்லேயே தூங்கிடுறீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. எப்போதும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் ஜாலியாக கிளம்புவீங்க. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து ஆஃபீஸ்க்கு போயே ஆகணுமான்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ ஆஃபீஸ்க்கும் போயிடுறீங்க. போயிட்டு உங்களோட கேபினில் உட்காண்ட்ருக்கீங்க. உங்கள் கேபின்லேருந்து பார்த்தா தான் டேங்கோட கேபின் தெரியும்ல, அவர் உட்காண்ட்ருக்கதெல்லாம் அப்படி பார்க்குறீங்க. அவருமே வந்துட்டார். அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவரை பார்க்காத மாதிரியே திரும்பி வேறு எதாவது வேலை செய்கிறது இல்லை எதாவது ஃபைல்ஸ் தேடுறதுன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு டெலிஃபோனில் கால் வருதா? அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, சரி அது டேங்காக தான் இருக்கும், கூப்பிட்டு வச்சு எதாவது வம்பு இழுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் சார், என்ன வேணும்? என்னது சாரா? நேற்று தானே சொன்னேன் சார்லாம் வேண்டான்னு. ஆனால் என்னால் எல்லாத்து முன்னாடியும் உங்களை டேங்கன்லாம் கூப்பிட முடியாது. நான் இப்போதைக்கு இங்கே சார்னே கூப்பிட்றேனே. ஓ, அப்போ சரி, ஒரு நிமிஷம் என்னோடய கேபினுக்கு வாங்க. வரேன் சார். இப்போ நீங்களும் அவரோட பிளேஸ்க்கு போயிடுறீங்க. சார், என்ன வேணும்? எதுக்கு கூப்பிட்டீங்க? அந்த சேரில் ஒரு பொக்கே இருக்கு பாருங்க. ஆமாம் சார்,
இருக்கு. எனக்கா? ஆ உங்களுக்கா? உங்களுக்கு எதுக்கு பொக்கே? இன்னைக்கு என்னோட பிஏ வராங்கல்ல, அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்காக. அதுவும் இல்லாமல் அவங்க என்னோட ஃப்ரெண்டாக வேறு போயிட்டாங்களா, அதனால தான். ஓ, உங்களோட ஃப்ரெண்டுக்காக பொக்கே வாங்கி வச்சுருக்கீங்க, அப்படி தானே சார்? ஆ. ஏன், உங்களுக்கும் வேணுமா என்ன? உங்களுக்கு வேணா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு நான் வேறு வாங்கி கொடுத்துட்றேன். ஐயோடா, என்ன பிச்சை போடுறீங்களா? உங்கள் ஃப்ரெண்டுக்குன்னு தானே வாங்குனீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கே கொடுங்க, எனக்கு என்ன? இப்போ நீங்கள் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க, அதை சொல்லுங்கள். அதை தான் இப்போ சொல்ல வந்தேன். அந்த பொக்கேவை என் ஃப்ரெண்டு கொடுக்க போகிறது நான் கிடையாது, நீங்கள் தான். நானா? நான்லாம் கொடுக்க மாட்டேன் சார். நானும் ஒரு ஜென்ரல் எம்ப்ளாயி, அவ்வளோதான். நீங்கள் தான் கம்பெனியோட ஹெட்டு, நீங்களே கொடுங்க. அதுவும் இல்லாமல் அவங்க உங்களுக்கு தானே ஃப்ரெண்டு, எனக்கா ஃப்ரெண்டு? நான்லாம் கொடுக்க மாட்டேன். என்னை கொடுக்கவும் சொல்லி கம்பல் பண்ணாதீங்க சார். நான் என் பிளேஸ்க்கு போகிறேன். ஹலோ வயன், என்ன பேசிகிட்டு இருக்கிறதுக்கு கிளம்புறீங்க? இதுதான் உங்கள் சிஇஓ கொடுக்குற மரியாதையா என்ன? இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? அந்த பொக்கேவை என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது சார். வேணா நீங்கள் வேறு யாரையாவது வச்சு கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்களே உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுங்க, என்ன ஆளை விட்டுருங்க. இங்கே பாருங்க வயன், இது ஆஃபீஸ், நீங்கள் எம்ப்ளாயி, நான் உங்களோட சிஇஓ, அவ்வளோதான். மற்ற எதாக இருந்தாலும் இந்த ஆஃபீஸ்க்கு வெளியில் தான். இந்த ஆஃபீஸ்க்குள்ளே இப்போ நான் என்ன சொல்கிறனோ அதை தான் நீங்கள் கேட்கணும். இங்கே நம்ம லவ்வர்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, புரியுதா? இந்த பொக்கேவை கொடுங்க, நீங்கள் தான் கொடுக்குறீங்க. நான் உங்ககிட்ட கொடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்கல, நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறேன், புரியுதா? பொக்கேவை எடுத்துகிட்டு உங்கள் பிளேஸ்க்கு போங்க. ஆனால் சார், இதை நான் கொடுத்தேன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக கொடுக்கவே மாட்டேன், அதனால தான் உங்களை கொடுக்க சொல்கிறேன். ப்ளீஸ் நீங்களே கொடுத்துருங்களே. உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்லணுமா என்ன? அந்த பொக்கேவை எடுத்துகிட்டு உங்கள் பிளேஸ்க்கு போங்க. அப்போது ஓகே சார், நானும் அந்த பொக்கேவை சிரிச்சிட்டெல்லாம் உங்கள் பேயை கொடுக்க மாட்டேன். ஏன்டா அவங்க இந்த கம்பெனிக்கு வந்தாங்கங்கிற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கொடுப்பேன். உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். இந்த பொக்கேவை கொடுக்கறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, ஏன் அந்த பொக்கேவை என் கையில் கொடுக்க சொன்னோன்னு. இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன், உங்கள் பிஏ வருவாங்கள்ல, அப்போது பார்த்துக்கிறேன். இப்போ நீங்களும் அந்த பொக்கேவை எடுத்துகிட்டு உங்கள் பிளேஸ்க்கு வந்துடுறீங்க. வந்து நீங்கள் ஒர்க்ஸ் இருக்கும் அதை பார்த்துட்ருப்பீங்க. அந்த கேபின்லேருந்து உங்களே தான் பார்ப்பாரு, ஆனால் நீங்கள் அவரை பார்க்கவே மாட்டீங்க. உங்களுக்குன்னா செம கோவமாக இருக்கும். நேற்றுலேருந்து இவன் நம்மளை ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுறானே, அந்த மாதிரி உங்களுக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்ருப்பீங்க. இப்போவே எல்லாத்தையுமே ஹாலில் அசம்பிள் ஆக சொல்கிறாங்க, அவங்களோட பிஏ வராங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்களும் அந்த பொக்கேவை எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்ககிட்ட தான் நின்றுட்டுருப்பாரு. ஒயன் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, பொக்கேவை நீங்கள் தான் கொடுக்கணும். ஞாபகம் இருக்குது சார். உங்கள் பிஏ வரட்டும், நான் எப்படி கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்கள். அந்த பொக்கேவை கொடுக்கறதுல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட, ஓ ஆ சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட என்ன பண்ணுவீங்க? சொல்லிட்டெல்லாம் இருக்க மாட்டேன், செஞ்சு காட்டிடுவேன், புரியுதா? வெறும் வாய்தான் சார் நீங்கள். கொஞ்ச நேரம் என்னை கோவப்படுத்தாமல் இருங்க, அட்லீஸ்ட் உங்கள் பிஏக்காகவாது. இப்போ பிஏவும் வந்துடுறாங்க. நார்மலாக வேறு யாராவது இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு டைம் பண்ணியிருக்க மாட்டார். இது அவங்களோட ஃப்ரெண்டு, சரி பிஏவாக வராங்க, ஒரு இன்ட்ரோ கொடுக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக பண்ணுறாரு. இப்போவே அந்த பொண்ணை ஹக் பண்ணுறாரு, ஃப்ரெண்ட்லியாக தான் ஹக் பண்ணியிருப்பாரு, ஆனால் அது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்மளை ஒரு வாட்டி கூட ஹக் பண்ணது கிடையாது, அந்த பொண்ணை போய் ஹக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த கோவத்தையெல்லாம் வெளியில் காட்டிக்காமல் எப்போதும் போல் நார்மலாக தான் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு பிஏவை கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட தான் இன்ட்ரோ கொடுக்க வராரு. ஒயன், அந்த பொக்கேவை கொடுங்க. நீங்கள் சொல்லி கொடுக்காம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு, ஓகே சார் அப்படின்னு சொல்லி அந்த பொக்கேவை அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்கும்போதே அந்த பொக்கேக்குள்ளே இருக்க பூ எல்லாமே கீழே விழுந்துருது. அந்த பொக்கேவும் பிளாஸ்டிக் பேப்பரால் ரேப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, சும்மா நார்மலாக ஃப்ளார்ஸ் மட்டும் வச்ச மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் ப்ளேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போதே அந்த பொக்கேவை கொஞ்சம் டைட்டாக இருந்த பொக்கேவை லூஸ் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, கரெக்டாக கொடுக்கும்போது கீழே விழுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ விழுந்துருச்சு.
அச்சச்சோ! சார், என்ன புக்கே வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இப்படி கொடுத்ததும் கீழே விழுகிற மாதிரியா வாங்கிட்டு வருவாங்க? ஓ, அப்படியா வயன்? நான் வாங்கிட்டு வரும்போது நல்லா இருந்த மாதிரிலாம் இருந்தது. உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் சார். ஆனால் நான் அப்போ யோசித்தேன், என்னடா புக்கே இப்படி இருக்கேன்னு. பார்த்தீங்களா, கொடுக்கும்போது விழுந்துடுச்சு. பாவம் உங்கள் பிஏ ஃபஸ்ட்டு நாளே மூட் ஆஃப் ஆக போகிறாங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு, அப்படிலாம் நான் ஒன்றும் எடுத்துக்க மாட்டேன், இதெல்லாம் நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவேன், நீங்கள் கொடுக்கும்போது தெரியாமல் பூவெல்லாம் கீழே விழுந்திருக்கும், அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்குன்னா யார் சாமி இவ எங்கேருந்து வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. வியும் இப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவரோட கேபினுக்கு போயிடுறாரு. நீங்களும் போகிறீங்க. ஒரே ஒரு நிமிஷம் வயன், நீங்கள் எதுக்கு எங்கள் பின்னாடியே வரீங்க? உங்கள் கேபினில் உட்காந்து உங்களோட ஒர்க்கை பார்க்கலாம், கிளம்புங்க. ஆ அது ஒன்றும் இல்லை சார், என்னோட மொபைல் இங்கே தான் விட்டுட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு, இல்லைன்னா நான் கிளம்பிடுறேன். உங்கள் மொபைல் உங்கள் பிளேஸில் தான் இருக்குது, இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதே, ஏன் உங்களுக்கு தெரியலையா? ஆமாம், என்னோட பிளேஸில் தான் இருக்குது. சாரி சார், மறந்துட்டேன். சரி, உங்களோட பர்சனல் அசிஸ்டண்ட்க்கு எந்த கேபின் கொடுக்கலான் இருக்கீங்க? உங்கள் கூடயே வேற இருக்கணும், அவங்களுக்கு உங்கள் கிட்டே ஏதாவது கேபின் இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். எப்படி வயன், நான் கரெக்டாக அதை தான் நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களோட கேபினை மாற்றி உங்களுக்கு கொடுத்துருங்க, நீங்கள் வேறு ஏதாவது கேபினுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கோங்க. இல்லை இல்லை சார், எனக்கு புரியல. நான் எதுக்கு என்னோடய கேபினை மாற்றணும்? என்னோடய கேபின் நான் இந்த ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ணதுலேருந்தே அங்கே தான் இருக்குது, என்னாலலாம் மாற்ற முடியாது. வேணா இங்கேயே அவங்களுக்கு ஒரு சேரும் பெஞ்சும் போட்டு கொடுத்துருங்க, எப்போவுமே உங்கள் கூடயே இருக்கலாம்ல. அட, கரெக்டாக சொன்னீங்க வயன், இந்த ஐடியா எனக்கு கூட தோணல பாருங்களேன். உங்கள் பிளேஸை கொடுத்தா கூட நான் கூப்பிட்டு அவங்க வரத்துக்கு லேட் ஆயிரும். அதே என் ரூம்லேயே இருந்தாங்கன்னா எனக்கும் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும்ல. ஐயோ ஒய்யன், கின்னடி பண்ணி தொலைச்ச. அவன் கம்முன்னு இருந்தாலும் நீ கம்முன்னு விட மாட்ட போலேயே அவனை. உனக்கு வேற யாரும் சூரியன் வைக்க தேவையில்ல, நீயும் உனக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு, ஓகே சார். அப்போது அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்களா என்ன? அஃப்கோர்ஸ் இங்கே தான் இருக்க போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேனேஜர்கிட்ட சொல்லி இங்கே ஒரு டேபிள் அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே? ஓகே சார், சொல்லிடுறேன். அவ்வளோதான் வயன், நீங்கள் இப்போ கிளம்பலாம். ஏதாவதுனா கால் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா என் பர்சனல் அசிஸ்டண்ட் கிட்ட சொல்லி உங்களை கூப்பிட சொல்கிறேன். இப்போ நீங்கள் போகலாம். இப்போ நீங்களும் மேனேஜர்கிட்ட அங்கே டேபிள்லாம் போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. சொல்லிட்டு வந்து உங்கள் கேபினில் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் கேபின்லேருந்து வியோட ரூம்பை பார்க்குறீங்க. அவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால அதை பற்றியெல்லாம் பேசிட்டு நல்லா ஜாலியாக சிரிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு அதை பார்த்தா நல்லா எரிச்சல் தான் வருது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, என் வயிற்றெரிச்சலை வாங்கி கொட்டிக்கிறதுக்குனே வருவீங்களா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. டக்குன்னு உங்கள் மொபைல் எடுத்து வீக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்க. சார், இது ஆஃபீஸ், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. 32 பல்லு தெரியுது, என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அதுக்குன்னு இப்படியா? அவரும் இப்போ ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா உங்களோட வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. சரி, என்னதான் சொல்லியிருக்கான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு இப்போ ஏர்பாட்ஸ் போடுறாரு. அவங்க பிஏ பாட்டுக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ பேசுவான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் ஏர்பாட்ஸ் போட்டு நீங்கள் அனுப்பின ஆடியோவை கேட்டுட்ருக்காரு. அவர்னால இப்போதைக்கு ஆடியோ அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவரோட டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு நீங்களே அவர் இந்த டோனில் தான் பேசியிருப்பாருன்னு சொல்லி நினச்சிக்கிறீங்க. இப்போ அவரோட டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க. எனக்கு என்ன பிரச்சனையா? சார், கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கீங்க. எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. என்னோடய கேபின் எடுத்துகிட்டு அவங்கள உட்கார சொல்கிறீங்க, இதெல்லாம் நியாயமா என்ன? அவர் அப்படியே அந்த பக்கம் லைட்டாக சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு திருப்பி டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் என்ன சாருன்னு சொல்லாமல் டேங்னு சொல்லி கூப்பிடுங்க, அப்போ வேணால் நான் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நிறுத்திக்கிறேன். சொல்லப்போனால் என் பிஏவை இன்றைக்கே வேலையை விட்டு தூக்கிடுறேன். ஆனால் சாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதை விட அதிகமாக தான் பண்ணுவேன். அப்போ நான் உங்களை சாருன்னு சொல்கிறனால தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே டேங்னு சொல்லியிருந்தா இது எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க, அப்படி தானே? அப்போனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நானும் உங்களை டேங்னு கூப்பிட மாட்டேன். நீங்கள் எப்படி வேணும்னே பண்ணுறீங்களோ அதே மாதிரி நானும் வேணும்னு பண்ணுவேன். அப்போது சரி,
எங்கள் 2 பேத்தையும் நல்லா பார்த்து வயித்தெரிச்சல் பட்டுக்கோங்க. எனக்கு எதுக்கு வயித்தெரிச்சல் ஆகணும்? அவங்க உங்களோட ஃப்ரெண்டு. நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்க. எனக்கு ஒன்றும் வயித்தெரிச்சல்லாம் ஆகாது. அப்படியே ஆனாலும் அதை நான் உங்ககிட்ட சொல்லவும் மாட்டேன், அதை காட்டிக்கவும் மாட்டேன். அதான் பச்சையாக தெரியுதே. வயித்தெரிச்சல் ஆகாமலா இப்போ வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆ அது பேர் ஒன்றும் வயித்தெரிச்சல்லாம் கிடையாது சார். அது ஒரு அக்கறை. ஆஃபீஸில் இப்படி பல்ல பல்ல காட்டிகிட்டு இருந்தா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கங்கிற ஒரு அக்கறை தான், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்போது உங்கள் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நான் இங்கே இருக்க யாரை பார்த்தும் கவலைப்பட மாட்டேன். அவன் என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு அவன் ஒழுக்கமான்னு பார்க்கட்டும். நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிறவங்களான்னு தான் சொல்லலாம். நான் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பதில் வச்சுருக்கவங்க கிட்ட என்னால் எப்படி சார் பேச முடியும்? அப்போ தயவு செஞ்சு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்கள் பேசிகிட்ருக்கோம்ல. ஓ, ஓகே சார். இப்போ நான் மெசேஜ் பண்ணி நீங்கள் பேசுகிறத டிஸ்டர்ப் பண்ணுறேன். அப்போ ஓகே, நான் மெசேஜ் பண்ணல. நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் கொலாவிக்கோங்க. எனக்கு என்ன வந்துச்சு? நீங்கள் இப்போ கோவத்திலே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு லேப்டாப் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உங்களால் ஒர்க்லேயே கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அவங்கள பார்க்கணுன்னே தான் தோணுது. ஆனால் அவங்கள பார்த்தா இன்னும் நல்லா சிரித்து பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ உங்கள் டீம்லேருந்து ஒரு பையன் உங்ககிட்ட டவுட் கேட்குறதுக்காக உள்ளே வருவாங்க. அந்த பையனும் ஜாயின் பண்ணி ஒரு 1 வீக் தான் இருக்கும். அந்த பையனுக்கு அவ்வளோக்கா தெரியாது. சரி, அவங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுக்கணுன்னா உங்களால் தான் முடியும்னு சொல்லிட்டு தான் உங்கள் டீம் கீழே போட்டிருப்பாங்க. நீங்களும் அந்த பையன் கேட்குற டவுட்டுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக ஆன்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் அவரோட கேபின்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கார். அவரும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு தான் இருக்கார். பேசும்போது அப்படியே நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே பேசிகிட்ருக்காரு. அந்த பையனும் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க. உங்களுக்கு இப்போ தான் மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. சரி, இப்படியே ஒர்க்கை பார்த்துடலாம், அந்த பக்கம் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வியோட கேபினை பார்க்காம நீங்கள் பாட்டுக்கும் உங்கள் லேப்டாப் பார்த்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரோட ஃபோன் எடுத்து இப்போ உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாரு. என்ன பல்ல பல்ல காட்டாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பல்ல பல்ல காட்டி பேசிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃபோனில் இப்போ நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வருது. யாருன்னு பார்த்தா தான் பண்ணியிருப்பாரு. நீங்கள் உடனே உங்கள் ஃபோனை பார்த்துட்டு அவரோட கேபினை பார்க்குறீங்க. அவரோட ஐப்ரோவை ரைஸ் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அவர் என்ன தான் அனுப்பியிருக்காருன்னு டெக்ஸ்ட்டை படித்து பார்க்குறீங்க. படித்து பார்த்துட்டு இப்போ நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க. சார், நான் ஒன்றும் உங்களையாட்ட வெட்டி கதை பேசிட்டேன்னா பல்ல பல்ல காட்டிட்டு இல்லை. அந்த பையன் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ டவுட்டுன்னு வந்தால் கிளியர் பண்ணுறது ஒரு ஹெட்டோட வேலை. அதை தான் நான் பண்ணேன். பார்க்குற உங்கள் கண்ணு தப்பாக இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓ, அப்போது நான் தான் தப்பாக புரிஞ்சிட்டேன்னு சொல்கிறீங்களா என்ன? ஆமாம் சார், நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுருக்கீங்க. அதனால தான் டவுட் கேட்க வந்தால் கூட உங்கள் கண்ணுக்கு அது தப்பாக தெரியுது. அவன் டவுட்டு மட்டுமா கேட்க வந்தான்? 2 பேர்த்தோட கையும் உரசிட்டெல்லாம் இருக்குது. நான் இங்கேருந்து பார்க்கலன்னு நினச்சிட்ருக்கீங்களான்னு? ஓ சார், இந்த அளவுக்கு நோட் பண்ணுவீங்களே. தெரியாமல் கை உரசலாம், அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அவன் தெரியாமல் உரசனமானலாம் எனக்கு தெரியல. நீங்கள் அவனுக்கு என்னென்னு கிளியர் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் உங்களை எங்கெங்கேயோ பார்த்துட்ருக்கான். அது கூட பார்க்க மாட்டீங்க? இந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்கீங்களே. அவன் என்னை தப்பாக பார்க்குறான்னு தெரிஞ்சா அப்போவே உங்கள் கேபின்லேருந்து எந்திரிச்சு வந்து அவன் சட்டையை பிடிச்சி எங்கடா பார்க்குறேன்னு சொல்லி அடிச்சிருக்கலாம்ல. ஏன் அடிக்கல? அது மட்டும் இல்லாமல் அவன் எங்கே பார்த்தா உங்களுக்கு என்ன? இப்போ நீங்கள் என்னோடய பாஸ், நான் உங்களோட எம்ப்ளாயி, அவ்வளோதானே. அதோட நிறுத்திக்கோங்க, தேவையில்லாமல் பேச வேணாம். அப்போ சரி, இங்கே நானும் என் பிஏவும் என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து கேட்கக்கூடாது. சொல்லப்போனால் நான் உங்களுக்கு கிஸ்ஸே பண்ணாலும் கேட்கக்கூடாது. ஓ, ஓகே சார், நீங்கள் கிஸ் பண்ணுங்க. நான் ஏன் கேட்க போகிறேன்? நான் கேட்க மாட்டேன். அப்போது நான் உங்களுக்கு கிஸ் பண்ணால் நீங்கள் ஏன்னு கேட்க மாட்டீங்க, அப்படி தானே? அப்படி தான் சார். நான் ஏன் கேட்கணும்? நான் கேட்க மாட்டேன். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. உங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை கூட பண்ணாமல் அவர் பாட்டுக்கும் அவரோட ஃபோனை டேபிளில் வச்சுட்டு எந்திரிச்சு போய் அவரோட பிஏ கிட்டே நின்றுக்கிறாரு. அவங்க பிஏ உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. இவரும் அப்படியே லைட்டாக கீழே குமிறாரு. உங்களுக்குன்னா அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. இவன் பண்ணாலும் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் கேபின்லேருந்து இப்போ தேவோட கேபினுக்கு வந்துடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. இவன் கிஸ் பண்ணாலும் பண்ணிடுவான், கிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டேம்னு சொல்லி கத்திடுறீங்க. இப்போ அவர் அப்படியே குமிஞ்சிட்டே உங்களை பார்க்குறாரு. சொல்லுங்க வயன், என்ன வேணும்? அண்ணா, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்.
இப்போ அந்த பொண்ணுமே எந்திரிச்சு போயிருப்பாங்க. நீங்கள் வீக்கிட்ட போகிறீங்க. என்னாச்சு? ஆ, அதான் நான் அந்த பொண்ணை கிஸ் பண்ணா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னீங்களே, அப்புறம் என்ன? அதுக்குன்னு அந்த பொண்ணை கிஸ் பண்ணிடுவீங்களா? ஆ, உங்களுக்கே ஒரு பிரச்சனையும் இல்லைங்கும் போது எனக்கு மட்டும் என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்னை கழட்டி விடலான்னு முடிவே பண்ணிட்டீங்களா? நான் ஒன்றும் முடிவு பண்ணல. நீங்கள் தான் சாருன்னு சொல்லிட்டு சுற்றிட்டுருக்கீங்க. நானா உங்களை சாருன்னு சொல்ல சொன்னேன்? நான் தான் இப்போ டேங்குன்னு தானே சொன்னேன். நான் எவ்வளோ டைம் கேட்டேன், சாருன்னு சொல்லாதீங்க டேங்னு சொல்லுங்கன்னு. அப்போல்லாம் சொல்லாமல் இப்போ வேற ஏதோ ஒரு பொண்ணை கிஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் டேங்னு சொன்னால் நான் சரின்னு சொல்லி விட்டுருவேனா என்ன? இப்போ இப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ண வேணாம். நான் கேட்குறேன், அந்த பையன் உன்னை அப்படி பார்க்குறானே, நீ என்ன சொன்ன? பரவாயில்ல, உனக்கு என்ன அப்படின்னு சொன்னதானே? அது அது ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன். அதுக்குன்னு நான் தான் சொன்னேன்ல, அவன் அப்படி தப்பாக பார்க்குறானா, நீங்கள் அவன் சட்டையை பிடிச்சி அவன் என்னோட ப்ராப்பர்ட்டி, அவளை எப்படி நீ தப்பாக பார்க்கலன்னு கேட்டிருந்துருக்கலாம்ல. நீங்கள் கேட்காம தானே உட்காந்துருந்தீங்க. நியாயப்படி பார்த்தா நான் தான் உங்கள் மேலே கோவப்படணும். ஆனால் நீங்கள் அப்படியே மாற்றி என் மேலே கோவப்பட்டுட்ருக்கீங்க. எனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? உங்களுக்கே தெரியுது. ஆனால் நீங்கள் ஏன் அதை வந்து கேட்கவே இல்லை? கேட்டிருந்துருக்கலாம் இல்லையா? நான் நினச்சிருந்தா அவன் மூஞ்சியவே உடச்சிருக்கலாம். அதை தான் உடைக்கலையே, அப்புறம் என்ன? நான் அவனை அடிக்கிற அளவுக்கு அவன் ஒர்த்தே கிடையாது. அதனால அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன். இது எப்போ? அவனை எப்போ வேலையை விட்டு தூக்குனீங்க? ஆ, அவன் கேபின் விட்டு வெளில போகும்போதே அவனோட ஃபயரிங் லெட்டர் ரெடி பண்ணி உன்னோட ஜிமெயிலுக்கு தான் அனுப்பியிருக்கேன். நீ இன்னும் பார்க்கல. பார்த்துட்டு அவனுக்கு சென்ட் பண்ணிடு. ஆனால் அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை தேவையா என்ன? மிரட்டி விட்டுருக்கலாம்ல. மிரட்டி விட்டாலும் அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அதே ஞாபகம் தான் வரும். அவன் ஏன்டா இந்த ஆஃபீஸ்க்கு வந்தோங்கிற அளவுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணிடுவான். அதுக்கு அவன் வெளியில் போய் அவனோட வாழ்க்கையை பார்த்துக்கிறது தான் நல்லது. இந்த அளவுக்கு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் ஏன் எதை வெளியில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களோட ப்ரெஸ்டீஜ் போயிடும்னா? இல்லை இங்கே இருக்கவங்களாம் ஒரு எம்ப்ளாயி லவ் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு? ஏ, என்ன சொல்லிகிட்ருக்க நீ? உன்கிட்ட எனக்கு என்ன ப்ரெஸ்டீஜ் இருக்குது? நீ சொன்னீன்னா எல்லாத்துக்கு முன்னாடியும் உன் காலை விலகத்துக்கு கூட நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் அதுக்காகலாம் இவங்கக்கிட்ட சொல்லாமல. இப்போதைக்கு நான் எதையும் ஓப்பனாக சொல்லிக்க வேணாம், சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணலான்னு தான் சொல்லாமல் இருந்தேன். இப்போ நீ ஊன்னு சொல்லு, இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நீ தான் என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப்னு சொல்கிறேன். ஓகேவா உனக்கு? நீங்கள் காலையும் உலக வேண்டாம், அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சொல்ல வேண்டாம். எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சேன், அது கிடச்சிருச்சு. இப்போ நான் சந்தோஷமாக போகிறேன். பாய். ஆனால் உங்கள் பிஏ கூட ஓவராக ஆட்டம் போடாதீங்க, கொன்னே போட்டுருவேன். ஏய், என்னடி நீ பட்டுக்கும் வந்த, திட்டுற, அப்புறம் கிளம்புற, அவ்வளோதானா? வேற என்ன? அதை தான் உங்கள் பிஏவை கிஸ் பண்ண போனீங்களே, உங்கள் பிஏ கூடயே கிஸ் பண்ணிக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகும்போது கரெக்டாகவே உங்கள் கையை பிடிச்சிட்றாரு. என்னடையா என்ன பண்ண போகிறீங்க? நான் என்னோடய பிஏவெல்லாம் கிஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் அப்புறம் யாரை பண்ணுவீங்க? ஆ, ஏன் உனக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் கண்ணத்தை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இங்கே பாருங்க டேயான், இது ஆஃபீஸ். யாராவது இப்போ டக்குன்னு உள்ளே வந்து பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். அதனால் நாம் எதுனாலும் ஆஃபீஸ் முடிஞ்சக்கப்புறம் வச்சுக்கலாம். என் செல்ல டேயாங்களே, இது என்னோட ஆஃபீஸ் வாயின், யார் என்ன கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை லைட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் இன்னும் சொல்லாமல் அப்படியே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அவரோட செஸ்ட்டில் கை வச்சு அவரை தள்ளி விட்டுறீங்க. கிஸ் கொடுக்க சொன்னால் அந்த கிஸ்ஸில் நான் ப்ரெக்னெண்ட்டே ஆயிடுவேன் போல், ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேபினை விட்டு வெளில வந்துடுறீங்க. அவரும் லைட்டாக சிரிச்சுட்டே அவரோட சேரில் போய் உட்கார்றாரு. நீங்களும் உங்கள் கேபினுக்கு வந்து உட்காந்து அவரை பார்த்து லைட்டாக ப்ளஷ் பண்ணுறீங்க. அவ்வளோதான் டார்மிஸ், இதோட இந்த ஸ்பெஷல் ஒன் ஷாட் முடியுது.
ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. பை டார்மீஸ். நெக்ஸ்ட் ஜங்குக்கோட ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். டாட்டா.